இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அன்னைக்கு என்கிட்ட பேசி ஒரு 2 மாசம் இருக்கும்னு ஆமாங்க. நினைக்கிறேன். இப்ப நீங்க மாடு வாங்க வந்திருக்கீங்க. எப்படி நல்லா இருக்கா எப்படி? நான் மாடு அருமையா இருக்குண்ணா. நான் நினைச்சத விட மாடு பெட்டரா எடுத்து குடுத்துருக்கீங்க. இன்னும் 10 மாடு நம்மகிட்டயே எடுப்பாங்கண்ணா. இல்லைங்கண்ணா 2 மாடுமே பிரீடு நல்லா இருக்குங்கண்ணா. பணம் 2, 3 ரூபா எப்பனாலும் சம்பாரிச்சிடலாங்க. இது மாதிரி பிரீடு எடுக்க முடியாதுங்கண்ணா. அதுதான் அதனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருந்தாலும் எடுத்துட்டேங்கண்ணா. ஏன்னா நம்ம வீடியோல பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண தெரியாது. நேர்ல அவங்க என்ன வேலை சொன்னாங்க நம்ம வாங்குறோம் நமக்கு தான் தெரியும். கண்டிப்பா. ஒண்ணுமில்லாத மாதிரி இன்னைக்கு 70,000 80,000ங்கிறாங்க. ஆமாங்கண்ணா. ஆனா நம்ம ஒரு 55 60 ரூபாய்க்கு தான் வாங்கணும். வாங்க முடியும். ஆனா அவங்க சொல்றது அப்படி வேலை. அது இல்லாம அவங்க காட்டுக்குள்ள போய் வாங்கும்போது அப்படி அதுக்கு தகுந்த வேலை இருக்கிறதுனால அப்படி போகுது. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இந்த 2 மாடு நம்ம பண்ணையில கொண்டு போய் நிறுத்துங்க. சரிங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் சீம்பாலுக்கு கொஞ்சம் காலை தூக்கிட்டு இருக்குது கடுகன்னு உதைக்க வேலை இல்ல. சரிங்கண்ணா. கடுகடுப்புக்கு இருக்கு கொஞ்சம் சுடு தண்ணி மேல அடிச்சு விட்டு கண்ணுக்குட்டி மடிக்கு அடிச்சு விட்டு கறந்தோம்னா சரியா போயிடுங்களா? ஒரு ஆள் மூக்கு நாங்க புடிச்சு கறந்தீங்கன்னா பாலை கறந்து விட்டீங்கன்னா சரியா போய்க்கும். சரிங்கண்ணா. இது வந்து இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும். கிராஸ் டைப். சரிங்கண்ணா. இதுக்கு நல்லா தாலி வைங்க. உங்க இடத்த செட் பண்ணிக்கங்க. இதுக்கு ஒரு வாரம் கழிச்சு தீவனம் வைங்க. அப்பதான் செட் ஆகும் மாடு.